பண வரவை தரக்கூடிய கோயில்கள். கோயிலும் உண்டு, உங்கள உழைப்பும் உண்டு, சக்தியும் உண்டு, சரணாகதியும் இருக்கும் இடத்தில் மட்டும் தான் சக்சஸ் இருக்கு. இதுதான் அந்த கோயில்கள்ல நடக்கக்கூடிய அதிசயங்கள், கோயில்கள்ல செய்யக்கூடிய படிகள், கோயில்ல இருக்கக்கூடிய பிரதிஷ்டைகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பண வரவை தரக்கூடிய கோயில்கள். அதாவது கோயில் என்றால் சொல்லுவாங்களே, கோயில் இல்லாத இடத்தில் வாழ்வது சிறப்பல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயில் அப்படிங்கிறது இன்பம், துன்பம், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பவர் பாயிண்ட்டாக செயல்படக்கூடிய இடம் தான் கோயில்கள். அதான் கோயில் நகரம். அதாவது எல்லா கும்பம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் கண்டிப்பாக குடும்பம் நன்றாக இருக்கும். கும்பம் இருக்கும் இடத்தில் குடும்பம் நன்றாக இருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம கோயில்கள் அத்தனையுமே நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ். நம்ம ஒரு மொபைல் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியாக வாங்கியிருந்தாலும் அதை நம்ம சார்ஜ் போட்டு தானே ஆகணும். அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரி தான் ரீசார்ஜ் அண்டு சார்ஜ் தான் நம்மளுடைய கோயில்கள். நான் உள்ளே நான் போகவே மாட்டேன், எனக்கு அதெல்லாம் நான் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக நான் பார்த்து ஏங்கிட்டு தானே இருக்கேன். நானே சார்ஜாக போடுறேன். உங்கள் தாத்தா பாட்டி போட்ட சார்ஜ் அது உங்களுக்கு இன்றைக்கி பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னாக்கா எந்த சார்ஜும் வேலை செய்யாது. அதுக்காக நான் கோயிலே கதியாக இருக்க சொல்லலை. கோயிலும் உண்டு, உங்களை உழைப்பும் உண்டு, சக்தியும் உண்டு, சரணாகதியும் இருக்கும் இடத்தில் மட்டும்தான் சக்ஸஸ் இருக்குது. ஸோ கோயில் பற்றி பேசுகிறதுக்காக விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுக்குள்ளேயும் ஒரு பவர் பாயிண்ட் இருக்கும். எந்த பவர் பாயிண்ட்டில் எங்கே போய் நம்ம டச் பண்ணுறோம், அதாவது பிளானட்ஸோட பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நவகிரக கோயில்கள்னு ஒன்று இருக்கும். அங்கெல்லாம் போனாக்கா வரிசையாக பார்த்தீங்கன்னா சும்மாலாம் கட்டலை. ஒவ்வொரு கிரகங்களும் அதோடைய சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்தில் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து கட்டியிருப்பாங்க. அதுதான் சித்தர்களுடைய மகிமை. இப்போ நம்ம நிலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறாங்களே, அதேமாதிரி சக்தி இருக்குது அந்த நிலத்துலன்னு பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சி அது எந்த சக்தி. இப்போ செவ்வாய் அப்படின்னா செவ்வாயோடைய அதிபதிக்கான மண். சில பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் அந்த 9 கட்டங்களுக்கும் இப்படி பார்த்து 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 எந்த இடத்தில் கிரகத்தின் சக்தி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி அந்த கிரகத்துக்கான கோயிலையும் சுவாமிகளையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போனாலே நம்ம ப்ளெக்ஸ் இருக்குல்ல, சோலார் ப்ளெக்ஸு ப்ளஸ் எல்லா வகையான இயக்கங்களும் தயங்கி கொண்டிருக்க விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இயங்கக்கூடிய அங்கே தான் நம்மளுடைய மூளைத்திறன் மழுங்கி இருக்கா, இல்லை புத்தி தடுமாறி பேசிட்டேன், புத்தி தடுமாறி இந்த வேலையை பார்த்துட்டேன், எல்லாமே எப்போது கிரக சிக்கல்கள் இருக்கும் பொழுது. ஸோ அப்போ கிரக சிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம எப்பயாவது டூர் போகிற மாதிரி சில கோயில்களுக்கு போனோம் அப்படின்னாலே நம்ம ஆக்டிவேட் ஆகிடுவோம். ஸோ டீஆக்டிவேட் ஆகிருக்கக்கூடிய சில புள்ளிகளை, அந்த மர்ம புள்ளி மட்டும் வெறும் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய உள் ஒளியை பெருக்கக்கூடிய, உள் ஒளி அடைக்கப்பட்டிருந்தால் அதை திறக்கக்கூடிய அந்த மண் வளம், அந்த இடம், அதுதான் பேர் புகழ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இடம்தான் கோயில். ஒரு மகுடம் சரியாக இருந்தால், அதாவது ஒரு அரசாட்சி நன்றாக இருந்தால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய மகுடத்தில் உள்ள சக்தி, அதை பீனல் கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த மர்ம புள்ளி, அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் உங்கள் மூளையோடைய இயக்கத்தை சரிவர செய்து கொண்டால் போதும். இதுதான் அந்த கோயில்களில் நடக்கக்கூடிய அதிசயங்கள், கோயில்களில் செய்யக்கூடிய படிகள், கோயிலில் இருக்கக்கூடிய பிரதிஷ்டைகள். சரி, எந்தெந்த கோயில்களுக்கு போனோம்னாக்கா எந்தெந்த பாயிண்ட்கள் ஓப்பன் ஆகும், எந்தெந்த கோயில்கள்லாம் பண வரவை தரக்கூடிய கோயில்கள், அதாவது உங்கள் துரதிர்ஷ்டத்தை தூக்கிடுறது, அதிர்ஷ்டத்தை தூக்கி விடுறதுக்கு இதெல்லாமே அந்த அளவுகோல் இருக்குது பவர் பாயிண்டில். அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். பணம் செல்வம் சேர வழிபடப்படும் முக்கிய கோயில்கள் பற்றி பார்க்க போகிறோம். திருவாரூர் தியானபுரீஸ்வரர் கோயில், அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த கோயிலில் திருவாரூர், அதாவது இங்குள்ள சிவபெருமான் பார்த்திங்கன்னா நவநிதிகளை சங்கநிதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பதும நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டிய வழிபாட்டில் செல்வ பெருகும் அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப முக்கியமானது. மனமுருக வேண்டினால் கண்டிப்பாக பணத்திற்கான தடை, அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு தடை இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு தடை இருக்கும் பார்த்திங்களா. அந்த தடையை நீக்கக்கூடிய, அங்கே போனோம்னா பணத்தடைக்கான விஷயத்தை உடச்சி விட்டுருவாங்க, பணம் தேவையான இடத்தில் கரெக்டான இடத்துல சேரும். பழனி முருகன் கோயில் தமிழகத்திலேயே பார்த்திங்கனாக்கா அதிக வருமானம், அதாவது வருவாய் தரக்கூடிய 10 நாட்களில் கேட்ட பணம் தரும் முருகன் கோயில் அதுதான் அங்கே தான் இருக்குது. இங்கே நம்ம இந்த பழனி முருகன் கோயிலை பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் நம்ம அழகாக போய் இந்த வேல் நோக்கி நம்ம தியானம் செய்து நம்மளுடைய பணத்தடைகள் எல்லாம் உடைக்க வேண்டும், பணம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பணம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தாலே போதுமான விஷயம். கண்டிப்பாக பண வரவை அள்ளித்தருவார் பழனி முருகன் கோவில்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா திருசெங்கட்டாங்குடி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஊர். உத்தராபதீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, திருவாரூர் மாவட்டம். அது கருடன், அதாவது கருடன் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தீரவும், முக்கியமாக கருடன் மூலமாக பிரச்சனைகள் தீரவும், கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கவும். நம்ம யார்ட்டையாவது பணம் கொடுத்துருப்போம், அந்த பணம் வரலைன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லா வழிபாடு செய்துட்டு, நான் தெரியாதனமாக கொடுத்துட்டேன், அங்கேருந்து வரவே மாட்டேங்குது, எது இல்லைன்னா ஏதாவது ஒரு லோன் போட்டிருக்கேன் அங்கேருந்து வரலை, தட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த திருசெங்கட்டாங்குடி, அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது, இந்த கோயிலில் போய் வழிபட்டால் பணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி பணம் அழகாக திரும்பி வரக்கூடிய சக்திகள் இந்த கோவிலுக்கு உண்டு. திருமழம்பாடி வைத்தீஸ்வரநாதர் கோவில், அதாவது வைத்தியநாதர் கோவில்னு இன்னொரு பேர் உண்டு இதுக்கு. ஸோ அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. நந்தி கல்யாணம் நடைபெறும், அதாவது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நந்தி கல்யாணம் நடைபெறும். இக்கோவிலில் பார்த்திங்கனாக்கா வழிபட கடன் தொல்லைகள் தீரும். ஒரு மனுஷனுக்கு கடன் தொல்லை தான் பெரிய தொல்லை. அந்த தடையை வந்து நம்ம நீக்கிட்டாலே போதும், மற்றவங்களோட ப்ரெஷர் இல்லாமல் வந்தாலே ஒருத்தர் நல்லா வந்துடுவான். ஆனால் இந்த கோயிலில் போய் வழிபட்டால் கடன் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. கல்வெட்டுகளில் இருக்குது, ஓலைச்சுவடிகள் கூட இருக்குது. ஸோ அரியலூர் மாவட்டத்தில் நம்ம போய் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில் இந்த கோவில். அதாவது நந்தி கல்யாணம் அப்படிங்கிறது ஸ்பெஷல் அங்கே, சரிங்களா? இங்கே போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக கடன் தீரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கண்டியூர். அதாவது சொல்லுவாங்க அத்தனை பிரச்சனையும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய பிரதாசம். கண்டியூரில் வந்து பார்த்திங்கனாக்கா பிரம்மசிர கண்டீஸ்வரர் அப்படின்னு பேர். சொல்லுவாங்களே, நான் கண்டிப்பாக உனக்கு கண்டிச்சு விட்டு வந்திருக்கேன், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் கண்டீஸ்வரர், அதாவது சிவனின் பார்வையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இது வந்து கண்டீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. பெரிய வரலாறு இருக்குது, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. தஞ்சாவூரில் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமாக செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க பேர் அர்ச்சனை பண்ணாலே போதுமான விஷயந்தான். இங்கே கண்டிப்பாக ஆதி மூலம் சொல்லக்கூடிய பணவரவுக்கான அத்தனை சக்திகளும் இந்த கோயிலில் உண்டு. ஸோ ஒரு வியாதி மூலியமாகவோ இல்லை பணத்தடை மூலமாகவோ நம்ம அடைக்கப்பட்டிருந்தால், அந்த அடைக்கப்பட்ட நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, அந்த சொல்லுவாங்களே அந்த மருந்தை குடிச்சு கண்டிச்சிருப்பா அப்படிம்பாங்க இல்லையா, அந்த கண்டிப்பு இங்கே இருக்கும். சிவபெருமான் அருளாசி இருப்பதால் இங்கே பணவரவு அதிகமாக வரும். இங்கே போயிட்டு வந்தால் இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நான் சொன்ன கோயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே பவர் பாயிண்ட்ஸ். கடன் தொல்லையினால், இல்லை அதிக கடன் தொல்லையின் காரணமாக நம்ம வந்து இருக்கிற சொத்தை விற்றுருப்போம், இல்லை கடன் கொடுத்து வராமல் நம்ம பிரச்சனையில் மாட்டியிருப்போம். இப்படி நமக்கு பணம் வர வேண்டிய இடத்துல லாக் ஆகிருக்கும், சொத்து பிரச்சனைகள் வர வேண்டியது இருக்கும், வராமல் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த முக்கியமாக செலக்ட் பண்ணி இந்த கோயில்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே போய் நிறைய பேர் விடுமோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமி பேருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணலாம், வீட்டில் இருக்கவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணலாம். ஆக மொத்தத்தில் எந்த கோயிலுக்கு நான் சொன்ன கோயில்களுக்கு போனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிரக கோச்சாரம், கிரக நிலை, கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிணிகளையும் அடைப்புகளையும் நீக்கக்கூடிய அந்த நேரத்தை நமக்கு, நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ட்டு சுற்றிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பிடக்கூடாது. இப்படி இந்த கோயில்களுக்கெல்லாம் போனால் கண்டிப்பாக பணத்தடை நீங்கி பணக்காரனாக ஆகக்கூடிய யோகம். சில பேர் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு லக் இருக்காது அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த லக்காக்கான பாயிண்ட் இந்த கோயில்களுக்கெல்லாம் உண்டு. எங்கேயும் போய் நம்ம நிற்கிறோமோ சோலார் பிளக்ஸ், ஆதி மூலம், ஆதிசக்தி, துரித சக்தி துரிதமாக வேலை செய்யும். இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாகவும் நம்ம யோசித்து பார்க்கலாம், ஆன்மீகமாகவும் யோசித்து பார்க்கலாம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் பெரிய கோட்டையை விட்டுக்கிட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா குட்டி குட்டி விஷயங்களாக நம்ம பண்ணிகிட்ருப்போம். ரொம்ப குட்டி விஷயம் நம்ம பக்கத்துலேயே இருக்கும், அதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். சொல் கேட்க எல்லாம் நடக்கும், காதில் சொல் கேட்க அத்தனையும் நடக்கும். இறைவன் சொல் கேட்க வேண்டும் என்பதே முக்கியமானது. இறைவன் இருக்கும் இடத்தில் நம்ம போனோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போதும், சக்திகள் இருக்கும் இடம் தானாக வந்து சேரும். இதான் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.